இப்போது ஒரு சாட்சி பிரதர் இம்மானுவேல் பாளையங்கோட்டை, விசுவாசி சகோதரன் இம்மானுவேல் பாளையங்கோட்டை. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அர்ப்பணம் தூசியமாக அடியனையும் கூட இந்த மதுரை கன்வென்ஷனில் முதல் நாள் கூட்டத்திலே பங்கு பெறவும் தேவ ஜனங்கள் மத்தியிலும் பரிசுத்தவான்கள் மத்தியிலும் சிறு சாட்சியாய் அடியனை தெரிந்து கொண்டபடினால் என் தேவாதி தேவனை நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறேன். எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி. இப்போ இருப்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறேன். நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் என்னோடு பிறந்தவர்கள் மொத்தம் 7 பேர் பிறந்திருக்கிறார்கள். 3 பேர் ஆண் பிள்ளைகள், 4 பேர் பெண் பிள்ளைகள். என் குடும்பத்தில் அநேக சாபங்களோடும் பாவங்களோடும் விடாத பொல்லாத பாவ பிடிப்பிலையும் எங்கள் குடும்பங்கள் தேவன் அறியாத ஒரு குடும்பத்தில் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். இப்படியா என்னுடைய பள்ளி படிப்பு, என்னுடைய வாலிப பிராயம் வரும் பொழுது துன்மார்களோடு சேர்ந்து பலவிதமான பொல்லாத இச்சைகளோடும் பொல்லாத பாவ சுபாவ பழக்கத்திலிருந்தும் இந்த உலகத்தில் எத்தனை பாவ அடிமைத்தனங்கள் இருக்கோ, எத்தனை போத வஸ்துகள் இருக்கோ, எல்லா போத வஸ்துலையும் நான் அடிமைப்பட்டவனாகவும், எல்லா துன்மார்க்க செயல்களும் எத்தனை வழக்குகள் இருக்கோ, செக்ஷன் இருக்கோ, எல்லா செக்ஷன்லையும் எனக்கு வழக்கு இருந்தது. இப்படியா எனக்கு வழக்குகள் மேலும் மேலும் தொடர்ந்தபடியினால், அந்த பொல்லாத நண்பருடைய பழக்க வழக்கங்கள் எனக்கு இருந்தபடினால் அந்த சமூகத்தில் வாழ தகுதியற்றவனாய் நான் மாறினேன். என்னோட உற்றார் உறவினர்கள் என்னை புறந்தள்ளினார்கள். சமூகத்திலிருந்து எனக்கு குற்றப்பட்ட முத்திரை, இவன் வாழ தகுதியற்றவன், இவன் குண்டாஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வழக்குகள் என் மீது போடப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக நான் சிறைவாசம் அடைந்திருக்கிறேன். பாளையங்கோட்டை மத்திய சிறையில். இப்படியா என்னுடைய சிறை வாழ்க்கை சென்று கொண்டிருந்த பொழுது நான் பாளையங்கோட்டையிலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு என்னுடைய வழக்கு விஷயமா நான் சென்று கொண்டிருந்த பொழுது அங்கே வெல் ஸ்கூல்னு சொல்லி ஒரு சிபிஎஸ் ஸ்கூல் இருக்கு. அப்பொழுது இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு 25 இயர்ஸ் முன்பாக நான் சொல்கிறேன். அப்போது நான் அந்த சிறையிலிருந்து விலங்கு போட்டு நான் போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஆண்டோடைய வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன் இருளை வெளிச்சமாக்குவார், உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று 3 வசனம் எழுதப்பட்டிருந்தது. இந்த வசனத்தை பார்த்த பொழுது மாத்திரமே எனக்கு ஒரு தேவன் அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன், எனக்கு அப்படியான ஒரு வார்த்தை கிடைத்தது. என் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஏனென்றால் நான் 10 வருடமாக சிறைக்குள்ள நான் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை விடுவிப்பார் யாரும் இல்லை. நான் ஒரு இருளின் வல்லமைக்குள்ள இருந்தேன். நான் ஒரு துக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்படியான ஒரு சூழ்நிலையில ஆண்டவருடைய அந்த வார்த்தை எனக்கு வெளிப்பட்டுச்சு. அந்த வார்த்தையை நான் பிடித்து கொண்டு நான் தூத்துக்குடி கோர்ட்டுக்கு அந்த வழக்கை முடித்து கொண்டு திரும்பவுமாக பாளைய மத்திய சிறையில் வழக்கு நிலுவையில் உள்ளபடினால் திரும்பவுமாக என்னை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் கொண்டு அடைத்து விட்டார்கள். இப்படியாக நான் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த வார்த்தை எனக்குள்ளே ஓடிக்கொண்டு இருந்த டிவியில் ஃபிளாஷ் நியூஸ் ஓடுற மாதிரி, இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறா, உன் துக்கம் சந்தோஷமாக மாறும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் சொல்லி ஆண்டவர் என் கூட பேசிக்கிட்டே இருக்கிறார். இப்போ எனக்கு தூக்கமே வரல. அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சு வழக்கு விஷயமா போயிருக்கும் பொழுது எனக்கு 4 வழக்குகள் எந்த ஒரு சாட்சியும் இல்லாமல், இந்த கேஸ் வந்து சாட்சி சரியாக செல்லுபடியாகாதபடினால் இந்த வழக்கை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் சொல்லி நீதிபதி எனக்கு விடுதலை செய்து கொடுத்தார். என் தகப்பன், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு நீதிபரராக இருந்து அந்த வழக்கிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார் என்பதை இந்த இடத்துல நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அப்படியாக அந்த வழக்கில் அவ்வளோ ஒரு சாட்சிகள் இருந்தது, மீள முடியாத ஒரு சாட்சிகள். அப்படியா இருந்த நிலவரத்திலும் கூட தேவன் என்னை பெயிலில், என்னுடைய வீட்டார்கள் என்னை பெயிலில் ஜாமீன் வெளியெடுத்து கொண்டு வந்தார்கள். பிற்பாடு திரேஸ்புரத்தில் இருக்கிறதான அந்த சர்ச்சுக்கு என்னுடைய மூத்த சகோதரி அந்த சர்ச்சில் வெளிவர இருந்தபடினால் அங்கே என்னை அழைத்து கொண்டு போனார்கள். அங்குள்ள பரிசுத்தவான்கள் எனக்கு அநேக தாயை போன்ற ஒரு தந்தையை போன்ற ஒரு அன்பை எனக்கு செலுத்தி இந்த அப்போஸ்தல ஐக்கியத்துக்குள்ளே என்னை மிகவும் கண்காணித்து என்னை அப்படி அரவணைத்து என்னை நடத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவோட திவ்ய சுபாவத்தை அவர்கள் வெளிப்படுத்தின பொழுது எனக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகி கொண்டே இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரிக்கும் என்று அந்த வேத வசனம் எனக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருந்தது. அந்த வார்த்தையும் கூட அந்த பரிசுத்தவான் மூலியமாக எனக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு, ஆண்டவரே, நான் அநேக சகல விதமான பாவத்தில் இருக்கிறேனே, என்ன மன்னிக்கிறதுக்கு எனக்கு உடைய ரத்தம் போதாதுன்னு சொல்லி அப்படியே நான் அறிக்கை பண்ணிட்டே இருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி உன்னை சுத்திகரிக்கும் சொல்லி உன்னை ஒப்புக்கொடு, உன் பாவத்தை அறிக்கை செய், உன்னுடைய எல்லா காரியத்தையும் இடத்துல ஒப்புக்கொடுன்னு சொல்லிட்டே இருந்தாரு. நான் ஒன்றொன்று காரியமா நான் சிறு வயசு முதல் இந்நாள் வரைக்கும் எல்லாம் அந்த வாலிப வரைக்கும் செய்த எல்லா குற்ற செயல்கள், பாவ செயல்கள், உலகத்துல
பாவம் என்ன பாவம் இருக்கோ எல்லா பாவத்தையும் செய்து வந்த எல்லா பாவத்தையும் நான் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் அறிக்கை செய்து கொண்டே இருந்த பொழுது தேவன் எனக்கு ஒரு பெரிதான ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவியத்தில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியான எனக்கு ஒரு தருணத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். அன்றைக்கு தேவன் என்னை ரட்சித்தார். நான் வடக்கூர் சபைக்கு சென்ற பொழுது அங்கே எனக்கு ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படியே கர்த்தர் உதவி செய்தார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதில்லை என்று எனக்கு சட்ட திட்டங்கள் சொல்லப்பட்டது. வேத வசனமும் அப்படியாய் வார்த்தைகள் உள்ளது. ஆனபடினால் அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய அந்த ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தேன். அன்னைக்கு ரட்சித்த தேவன் எனக்கு அபிஷேகத்தின் வல்லமை கொடுத்து ரெட்டிப்பான நன்மையினாலும் அபிஷேகத்தை நிறைத்து இந்நாள் வரைக்கும் ஆண்டவரின் அவருடைய தயவுள்ள கரம் அவருடைய பராக்கிரமம் செய்கிற வலதுகரம் இம்மட்டுமா என்னோடு என் குடும்பத்தோடும் என்னை நடத்தி வருகிறது. எனக்கு நல்ல ஒரு குடும்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். 2 பிள்ளைகளை தந்திருக்கிறார். நல்ல ஒரு கம்பெனி ஆரம்பித்து இன்றைக்கு நல்ல ஒரு லேபர்ஸை கொடுத்து ஆண்டவர் என்ன நான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்து எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து என் தேவன் சமூகத்தில் வாழ் அப்படின்னு சொல்லி என்னை வாழ வைத்திருக்கிறார். என்னோடு இருக்கிறவர்களால் நிறைய பேர் மாண்டு போய்விட்டார்கள். ஆண்டவர் என்னை இம்மட்டுமா ஜீவன் சுகம் பலன் தெய்வீக ஆரோக்கியத்தோடு கர்த்தர் நடத்தி வருகிறார் என்றால் இந்த அப்போஸ்தல ஐக்கியமும் என் தேவனுடைய மீதான ரட்சிப்பும் தான். இந்த ரட்சிப்புக்கு நான் பாத்திரமானே அல்ல. இயேசு கிறிஸ்து எந்த இருளையும் வெளிச்சமாக்குவார். அவர் எப்பேற்பட்ட மனுஷனையும் அவர் ரட்சித்து வழிநடத்த அவர் வல்லமுள்ள தேவன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மளை சுத்திகரிக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லப்பட்ட வேதவசனத்தின்படி இந்த கூட்டத்தில் யாராக இருப்பினும் அவருடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய எல்லா நல்லவர்களையும் மாற்றி போட்டு கர்த்தர் ஒரு பெரிய அதிசயங்களே உங்களை நடத்துவார். எனக்கு தந்ததான ரட்சிப்பை தேவன் உங்களுக்கும் தருவார். எனக்கு கொடுத்ததான வெளிச்சத்தை தேவன் உங்களுக்கும் தருவார். எனக்கு தந்ததான நிம்மதி இளைப்பாறுதலை தேவன் உங்களுக்கும் தர அவர் உண்மையுள்ள தேவன் என்பதை இந்த மாலை வேளையில் கூட நான் அறிக்கை செய்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நேரம் சற்று குறைவா இருக்குவதனால் பரிசுத்தமாய் கீழ்ப்படிந்து என்னுடைய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த சகோதரனுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.